देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद। हालेलुया हालेलुया गायुगे। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். મારા વહાલા ભાઈઓ બહેનો, પ્રભુ ઈસુના નામમાં હું તમને ક્ષેમ કુશલ કહું છું. પ્રભુ ઈસુ તમને આશીર્વાદિત કરે. இந்த நாளிலும் கூட என்னோடு கூட தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் திரவியம் அவர்களையும் அருமையான பாஸ்டர் டேவிட் பூன் அவர்களையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு, அதனோடு கூட அருமையான பாஸ்டர் எபினேசர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். મારા સાથે આવેલા પાસ્ટર દ્રવ્યમ અને જે ડેવિડ બૂન છે તેઓ એમ કરીને બે સેવકો આવ્યા છે. મને લઈ આવ્યા જે અમરેલી પાસ્ટર છે તેમને પણ તેમના માટે પ્રભુને આભાર સ્તુતિ કરું છું. தொடர்ந்து ஒரு 8 வருடங்களுக்கு முன்பதாக இது அருமையான பாஸ்டர் எபி அவர்களை சந்திக்கவும் அவருடைய ஊழியத்தை விசாரிக்கவும் இங்கு நடக்கிற குஜராத்தின் ஊழியங்களை காணவும் ஆண்டவர் ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்தார். 8 વર્ષ પહેલા હું ચર્ચમાં આવ્યા છું ત્યારે પાસ્ટર જે કરેલા સેવાઓને ને ત્યાં આવેલા વિશ્વાસીઓને મળવા માટે પ્રભુએ કૃપા પૂરા પડી છે. હવે 8 વર્ષ પૂરું થઈ ગયું, અત્યારે 9મા વર્ષમાં પાછા આવવા માટે પ્રભુએ અનુગ્રહ આપ્યો છે, તે માટે આભાર. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்ணற்ற சபைகள் இருக்கு, அநேக சபைகள் இருக்கு, எண்ணற்ற கிறிஸ்தவர்களை பார்க்க முடியும். ஆனால் இந்த குஜராத் மாநிலத்தில் சபைகளையே பெருசாக பார்க்க முடியல. இது ரொம்ப எனக்கு வேதனை அளிக்குது. તમિલનાડુમાં જે એક ગલીમાં 2-3 ચર્ચ છે, ગામડામાં પણ કલીસિયા મંડળી આવી ગયા, પણ આવા અમરેલી જેવા વિસ્તારોમાં કે બડા સિટીઓમાં પણ કોઈ ચર્ચ જોવા મળતું નથી. કોઈ સંગતમાં લોકો ભેગા એકઠા મળવા માટે કોઈ મંદિર નથી મળતું. உங்களை சந்திக்கிறதுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட திருச்சபையிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு தூரத்திலிருந்து நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, நாங்கள் ஒரு நாள் தான் பயணிக்கிறோம், ஆனால் நீங்கள் வாரத்தில் 2 நாள் நீங்கள் திருச்சபைக்கு வர்றதை நினச்சி நான் என் ஆண்டவரை துதிக்கிறேன். પ્રભુને હું આભાર માનું છું. અમે ત્યાંથી 40 કિલોમીટર અહીં આવ્યા. અમને એમ લાગ્યું છે કે જંગલમાં જઈએ છીએ, ક્યાં જઈએ છીએ તેમ, પણ હું તમારો વિશ્વાસ જોઈને મને બહુ આશ્ચર્ય લાગે છે. તમે મહિનામાં 1-2 રવિવાર તમે અહીંથી ચાલીને ત્યાં આવો છો અને બસ પકડીને ચર્ચમાં તમે આવો છો. તે વાત હું જાણીને મને બહુ આનંદ થયો છે અને તમારો વિશ્વાસથી હું આશ્ચર્ય પામું છું. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. હાલેલુયા. ஹலோ, હા ભાઈ, ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். એક જ વાત હું તમને કહેવા માંગુ છું. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். બીજા તસલોનિકના પત્ર 2 અધ્યાય 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். અધ્યાય 1 તસલોનિકના બીજો પત્ર અધ્યાય 1 વચન 11. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குஜராத்தில் வாசிங்க. तो तुम्हारे विषय में हमें हर समय परमेश्वर का धन्यवाद करना चाहिए और यह उचित भी है, इसीलिए कि तुम्हारा विश्वास बहुत बढ़ता जाता है और तुम सब का प्रेम आपस में बहुत ही होता जाता है. அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து 2 காரியங்கள்ல அவங்கள பிரமிச்சு போறாரு, அவங்கள பாராட்டுறாரு. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு அன்பு. जो तुसलोनिका जो कलीसिया के बारे में पौल ऐसा ही जो वो उनका जो आनंद की बात वो करते हैं, उनका विश्वास और जो उनका जो प्रेम,
அதை போலவே वैसे ही உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய அன்பையும் பார்த்து நான் வியந்து போகிறேன். તમારો જે પ્રભુ પર કરેલા તમારો પ્રેમ અને વિશ્વાસ, எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் நான் மெச்சி கொள்றேன் அப்படின்னா, તમારા વિશ્વાસ અને તમારો પ્રેમ જે એવો હોવો જોઈએ. உங்களுடைய திருச்சபையிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு மேல நீங்க பயணித்து நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது பெரிய விஷயம் இல்ல. અમે 40 કિલોમીટર અહીંયા આવેલા ચર્ચ થી અહીં સુધી આવ્યા, એ કઈ મોટી વાત નથી. இந்த நள்ளிரவு வேளையில சாலை சுத்தமா சரியில்லை. ஒரு 10 கிலோமீட்டர் தான் சாலை நல்லா இருந்தது. மீதம் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 பக்கமும் காடு, 2 பக்கம் வாக்கியால் பள்ளம், ரொம்ப மோசமான ஆபத்தான வழியில நாங்க பயணம் செஞ்சு வந்தோம். આ રસ્તા છે યોગ્ય નથી, પણ ચાલવાનું બહુ દૂર જંગલ જેવા વિસ્તાર છે. તો પણ இந்த மெயின் ரோட்ல இருந்து, முக்கியமான சாலையில இருந்து நீங்க வசிக்கிற இடத்துக்கு வரும்பொழுது பாக்குறேன், ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. வருகிற வழியில உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் கடவுள் மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். આવતા જાતા આવી રીતે આપણા બધા એમપીના લોકો છે, જંગલ જેવા વિસ્તારમાં રહે છે. આવતા જાવતા ગમે તે વિપત્તિ આપત્તિ હોય તો પણ પ્રભુ સિવાય બીજા કોઈ મદદ કરી શકતા નથી, એમ મને સમજણમાં આવી છે આ બધું જોઈને. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா திருச்சபைய பக்கத்துல வச்சுக்கிட்டே அவங்க சர்ச்சுக்கு போறது இல்ல. காரணம், அவங்களுக்குள்ள நல்ல விசுவாசம் இல்ல. बहुत कुछ जगह में ऐसा होता है, उनका चर्च उनका बगल में ही है तो भी वहाँ नहीं जाता है. உங்களுடைய விசுவாசம் अंदर इतना विश्वास नहीं है, प्रभु के लिए प्रेम नहीं है. உங்களுடைய விசுவாசம் நல்ல விசுவாசமா இருக்கிறபடினால தமிழ்நாட்டிலிருந்து வந்து உங்க விசுவாசத்தை பார்த்து மெச்சித்து அதை நாங்கள் பாராட்டுகிறோம். आपका प्रेम है वो आनंद की बात है, क्योंकि आप इतना दूर से वहाँ चर्च में आ रहा हो. இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நீங்க நடந்தே வந்து மெயின் ரோட்டை பிடிச்சி பஸ் பிடிச்சி ஏறி வர்றது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? அதுல இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்குங்க. மேடும் பள்ளமும் மண்ணும் தண்ணியும் காடுமா நிறைஞ்சிருக்கு. लगभग અહીંથી કેટલા 7 કિલોમીટર થાય, 5 કિલોમીટર થાય, 7-8 કિલોમીટર થાય. તમે ચાલીને ત્યાં બસ સ્ટેન્ડમાં આવીને વહેલા સવારે, હજી આ લોકોને નથી ખબર માલવણથી કેટલા દૂર આવે છે એમ. அல்லேலூயா. બધા વિશ્વાસીઓ પણ એમ જ દૂર દૂર આવે છે. நான் உங்க விசுவாசத்தை பார்த்து, உங்க ஒவ்வொருத்தோட முகத்தை பார்த்து, உங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், உங்க வாழ்த்துறேன், உங்க பாஸ்டரையும் வாழ்த்துறேன். તમારો વિશ્વાસ જોઈને અને તમે જે પ્રભુના લીધે જે કામ જોવો છો તેને જોઈને પણ હું આનંદ માનું છું. અને તમારા પાદરી પણ જે તમારા અંદર રહીને સેવા કરે છે એ જોઈને પણ મને બહુ આશ્ચર્ય લાગે છે. இரண்டாவது, உங்களுடைய அன்பை பார்த்து நான் வியக்கிறேன். તમારો જે પ્રભુ પ્રત્યે જે પ્રેમ છે તે જોઈને પણ મને ઘણો આનંદ થાય છે. இயேசு கிறிஸ்து உங்கள் மீது என் மீது அன்பு கொண்டு நாம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக மரித்து நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு வழிவகுத்திருக்கிறார். જે પ્રભુ ઈસુ જ્યારે આપણે પાપી ને અધર્મમાં મરેલા હતા, પાપોમાં કે અન્યાયમાં, ત્યારે પ્રભુ ઈસુ આપણા ઉપર પ્રેમ રાખીને હેત રાખીને તે પોતાનું જીવન બલિદાન આપ્યા છે. நம்ம આપણને પાપોથી શ્રાપોથી છુટકારા મળ્યો છે. நம்ம பாவிகளாய் இருக்கையில இயேசு நம்மை நேசித்ததனால அவருடைய ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்று நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. पहला यूहन्ना 3 अध्याय वचन 16 में लिखा है, जो वो जब हम पापी थे तब वो अपना जीवन क्रूस पर देकर वो जो मनुष्यों का ऊपर जो प्रेम है उनको वो प्रकट किया है. इससे हमको समझ जाता है प्रभु का प्रेम कैसा है. உங்களுடைய விசுவாசம் உங்களை அந்த சபை வரைக்கும் நடந்தே வர வைக்குது. ஒண்ணு, ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்புக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு. அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்காக அவ்வளவு தூரம் நடந்து வரீங்க. ரெண்டு கரங்களை தட்டி का प्रेम है आपके लिए जीवन दिया.
वैसे ही आपका जो प्रभु का ऊपर किए हुए प्रेम का कारण अब यहाँ से इतना दूर चर्च में आ रहा हो। चर्च में आने वाला को कहता है உங்க அன்பு, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு வளர்ந்து பெருகணுங்க. यही प्रेम दिन और प्रतिदिन बढ़ना चाहिए। वचन में जैसा लिखा है वैसे ही बढ़ते होना चाहिए। உங்க விசுவாசம் இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகணும். आपका प्रेम और आपका विश्वास बहुत बढ़ता जाना चाहिए। உங்க விசுவாசம் வளர்ந்துட்டு அப்படின்னா தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. તમારો વિશ્વાસ એમ જ વધી ગયા હોય તો પ્રભુનું મહિમા તમે જોશો. தேவன் மேல நீங்க இப்ப வச்சிருக்கிற அன்பு பாராட்டுக்குரியது. இன்னும் அதிகமாய் வைத்தீர்களானால் தேவன் உங்கள் வாழ்வாதாரங்களை மாற்றுவார். અત્યાર સુધી તમે કરેલા તમારો વિશ્વાસ અને તમારો પ્રેમ છે પ્રશંસા પાત્ર છે. இன்றைக்கு એ વધે તો પ્રભુનું મહિમા જોશો. આ વધવું જોઈએ. இன்றைக்கு நீங்க மத்திய பிரதேசத்துல இருந்து வந்து இன்னொரு மாநிலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசமும் தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு பெருகிட்டு அப்படின்னா நீங்க யாருக்கு அடிமைகளா இருக்க மாட்டீங்க. நீங்க அநேகருக்கு வேலை கொடுப்பீங்க. அநேகரை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் மாற்றுவார். જો તમે વિશ્વાસી છો, તમે ત્યાંથી ગરીબને દિલ અવસ્થામાં તમે ત્યાંથી અહીં આવીને પરદેશી તરીકે અહીં તમે બીજાના વાડીમાં તમે કામ કરો છો, મહેનત કરીને ખાવું પડે છે, પીવું પડે છે. પણ પ્રભુએ તમને એવી રીતે તમને ઈશ્વર ઊંચા કરવા માંગે છે. તમે બીજાને કામ દો, તમે શું છે તમારું ભવિષ્ય આશીર્વાદિત થઈ જાય. તમે જે એટલે અત્યારે બીજાને નોકર થઈને જે ચાકરી કામ કરો છો એવું નહીં. તમારા જીવનમાં બઢોતરી પ્રભુએ લાવી જાય. நீங்க விசுவாசத்துல மட்டும் இல்லாமல் தேவனை தேடுகிற விஷயத்திலும் தேவனுக்காக வாழுகிற விஷயத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விஷயத்திலும் ஒப்பு கொடுக்கிறோம். માત્ર પ્રેમ એટલું જ જેટલું પહોંચે એટલું નહીં, એમાં ઉન્નતિ થવું જોઈએ. જે પ્રભુને સમય આપીએ, જે પ્રભુને દાન ધર્મ કરીને પ્રભુના સેવામાં સાથ આપી એમાં પણ વધવું જોઈએ. વિશ્વાસ દિન પ્રતિદિન આગળ વધવું જોઈએ. வேதாகமத்துல யாபேஸ்னு ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரொம்ப பரம ஏழையா இருந்தான். પવિત્ર શાસ્ત્રમાં લખ્યું છે યાફેસના નામમાં એક વ્યક્તિ હતા. તે વ્યક્તિ બહુ દરિદ્રી હતા જન્મથી. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துல வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, पहला जो इतिहास का पुस्तक 4वां अध्याय में उनका बारे में क्या लिखा है? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். वो याफेस था, वो उनका भाइयों का अंदर उनको बड़ा नाम मिला था. யாபேஸ் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். कितना दर्शनों 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 9वां वचन है. தமிழ்ல याबेस अपना भाइयों के अधिक प्रतिष्ठित हुआ और उसकी माता ने यह कहकर उसका नाम याबेस रखा कि मैंने इसे पीड़ित होकर उत्पन्न किया है. பாருங்க, தமிழ்ல அதாவது என்னன்னா, யாபேஸ் அவன் தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு துக்கத்தின் மகன் யாபேஸ் என்று பெயரிட்டாள். उनका माता क्या है, उन्हें उनको पीड़ित होकर मैं उनको जन्म दिया है करके उनका नाम याबेस नाम बोला. யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் நிறைந்தவன் அல்லது துக்கத்தை உண்டு பண்ணுபவன் என்று பொருள். याबेस का नाम का मतलब है ये दुखी है और दूसरों को दुख देना रहे, ऐसा मतलब होता है. யாபேஸ் யெகோவா தேவனை பார்ப்பதற்கு முன்பு வரை அவன் வாழ்க்கை முழுவதும் ஏன் நான் பிறந்தேன் என்று சொல்லி துக்கத்தோட ஒவ்வொரு நாளையும் கழித்தான். जब तक परमेश्वर का इनका साथ मुलाकात हुआ था तब तक इनका जीवन ऐसा था, मैं क्यों ये संसार में आया, मुझे क्यों ऐसा जीवन मिला है करके बहुत कुछ इनका जीवन में दुख की बातें थे. தான் பிறந்த இந்த நிலையை குறித்து அவன் துக்கித்து அழுதான். उनका जो जन्म का जो अवस्था वो समझकर रोज रोज दुख में
और चिंता में थे। ஒரு நாள் பாருங்க, கடவுள் தேவன்கிட்ட போய் சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து एक दिन वो परमेश्वर पास से जाकर उनको ऐसा पुकार कर बोलने लगा என் எல்லையை பெரிதாக்கி कि भला होता कि मुझे सचमुच आशीष देता உமது கரம் என்னோடு இருந்து और मेरा देश बढ़ाता தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு और तेरा हाथ मेरा साथ रहना அதற்கு விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் और கொண்டான். तू मुझे बुराई से ऐसा बचा रखना कि मैं उससे पीड़ित ना होता। இப்பதான் நீங்க கவனிக்கணும், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ரெண்டு கரங்களை தட்டி. ध्यान देकर सुनना चाहिए और जो कुछ उसने मांगा वो परमेश्वर ने उसे दिया है करके लिखा है। ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். யாபேசுடைய வாழ்க்கைய याबेस का जीवन को ஆண்டவர் ஒரு செகண்ட்ல மாத்தினார். एक क्षण में बदल दिया। அவன் அடிமைத்தனத்தை கர்த்தர் ஒரு செகண்ட்ல மாத்தி விட்டாரு. वो गुलामी थे, उनका गुलामीगिरी को ईश्वर एक ही दिन में बदल दिया। அவன் தரித்திரத்தை ஒரு செகண்ட்ல ஆண்டவர் மாத்தி விட்டாரு. वो गरीब और दरिद्रता उनका जीवन को ईश्वर एक क्षण में बदल दिया आशीषों में। இந்த உலகத்துல தாயின் அன்பு மாறாதுன்னு சொல்றாங்க. संसार में माता का जैसा प्यार किसी का नहीं होता है ऐसा लोग कहते हैं। வேதத்திலும் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை வேதம் சொல்லுது. बाइबल में भी लिखा है, क्या माता अपना बच्चों को भूल सकता है? कि वो भूल सकेगा तो भी मैं नहीं भूल सकता हूँ, मैं आपको नहीं भूलूंगा करके परमेश्वर का वचन लिखा है। ஆனாலும் யாபேசுடைய தாயை போல சில தாயாரும் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. बाइबल में लिखा है याबेश का माता जैसा कुछ माता तो संसार में होता ही रहता है। ஆனா ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். मैं आपको एक बात कहता हूँ, இன்னைக்கு உங்களை பெற்றவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் கணவர், உங்க மனைவி உங்களை கைவிட்டிருக்கலாம். मैं आपसे कहता हूँ जो आपका माता पिता, आपका भाइयों बहनों, आपका पति के पत्नी के अपना बच्चों में किसी आपको छोड़ सकता है, परंतु தேவன் மீது இப்ப நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்தையும் அந்த அன்பையும் இன்னும் வளர பண்ணுவீர்களானால் जो प्रभु आपका ऊपर जो किया है वो प्रेम और विश्वास को और भी आगे बढ़ने के लिए दिया है, तो தேவன் உங்களை ஆசீர்வதித்து ईश्वर आपको आशीष देकर உங்களுடைய சகல காரியங்களை மாற்றிடுவாங்க. आपका सारे बातों को ईश्वर आशीषों में बदल देगा। இந்த யாபேசை எப்படி ஆண்டவர் बोलेंगे आमीन। இந்த யாபேசை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாரு சொல்லி நான் முடிச்சு உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ये याबेश को कैसा ईश्वर आशीष दिया ये बोलकर मैं प्रार्थना करना चाहता 1 சாமுவேல் 31 அதிகாரம் 11 வசனம். हूँ। पहला शमूएल 31 का अध्याय वचन में 1 சாமுவேல் 31:11 पहला शमूएल 31:11 वचन में வாசிட்டீங்களா? 1 1 சாமுவேல் 31 அதிகாரம் 11 வசனம். जब गिलात वाले याबेश के निवासियों में போதுங்க. सुना कि फलिस्तियों ने शाऊल से क्या क्या किया है। இங்க பாருங்க, பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத்து தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேள்விப்பட்ட போது वहाँ लिखा है निवासियों जो याबेश के निवासियों सुना है करके गिलात वाले के बारे में लिखा है। நல்லா கவனிங்க, யாபேஸ் பட்டணத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ लिखा है याबेश नाम नहीं, याबेश का निवासियों करके लिखा है। இப்பதான் பார்த்தோம், யாபேஸ் தனி மனிதன், ஆசீர்வாதம் இல்லாதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன், துக்கம் நிறைந்தவன் என்று நாம் பார்த்தோம். पहला इतिहास अध्याय 4 में हम देखा है वो याबेश नहीं दिया, वो बहुत दुखी था करके हम पढ़ा था। ஆனா அவன் ஆண்டவரை தேடி ஆண்டவர் மேல விசுவாசம் அன்பு வச்சதுனால அவனை ஆசீர்வதித்து அவன் பேர்ல ஒரு பட்டணத்தையே உருவாக்கிட்டார். परंतु यहाँ जो पहला शमूएल 31 अध्याय में बहुत दिनों के बाद जो वो परमेश्वर से उस दिन में जो प्यार किया, विश्वास किया, उनका जो काम, जो वो प्रार्थना किया, प्रभु से विनती किया, उनका परिणाम यहाँ लिखा है। अभी वो बड़ा एक प्रजा का हो गया। वहाँ लिखा है याबेश के निवासियों, इतना परिवार उनका अंदर हो गया, इतना पुत्र पौत्र आ गया।
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इनका मतलब क्या है? தனியா இருந்த அவனை ஆசீர்வதிச்சு वो अकेला था, उनको ईश्वर आशीष அவனுக்கு ஒரு குடும்பத்தை தந்து उनको एक परिवार देकर அவனுடைய வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி उनका जीवन में और कमानिया को और उनका जो उनको धन को ईश्वर बढ़ाया। அவன் பிள்ளைகளையும் அவன் வருமானங்களையும் பெருக செய்து उनका बच्चों को, उनका जो परिवार को आशीष देकर அவன் பேர்ல ஒரு பெரிய சிட்டியையும் உண்டாக்கிட்டார். उनका नाम में एक निवासियों का एक क्या है, एक कौम, एक शहर को ईश्वर बना दिया। இன்னைக்கு மாநிலம் விட்டு மாநிலம் வந்து நாங்க அகதிகளா வாழறோம்னு நீங்க வருத்தப்படாதீங்க. अब ऐसा नहीं सोचना हम हमारा देश छोड़कर यहाँ परदेश आकर यहाँ रहते हैं करके। ஒரு 2000-3000 ரூபாய்க்காக மாச கணக்குல குளிர்ல கடந்து சாகுறோம்னு கஷ்டப்படாதீங்க. कुछ लोग है पूरा महीने में 2000-3000 लेकर भी जीवन गुजर रहे हैं। इससे अब चिंता मत करना। எங்க குழந்தைங்களுக்கு கால்ல ஷூ சாக்ஸும் போட்டுக்க சொட்டரும் ஒரு போர்வையும் கூட வாங்கி கொடுக்க முடியல, நீங்க கவலைப்படாதீங்க. ठंडी वातावरण में हमारे लिए के आओ के मोजा और स्वेटर के ओढ़ने के लिए चादर ऐसा कुछ ले नहीं सकता, दे नहीं सकता, ऐसा परिस्थिति है। ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் மேல வச்ச के बारे में कहता हूँ, ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தையும் அன்பையும் விடாம புடிச்சுக்கிட்டீங்கன்னா परमेश्वर का ऊपर किए हुए प्यार யாபேசை ஆசீர்வதித்தவர், आप पकड़ के रहेंगे तो आप याबेश का परमेश्वर, யாபேசை உயர்த்தினவர், जो परमेश्वर याबेश को बढ़ाया, யாபேசின் எல்லைகளை விசாலமாக்கினவர், उनका जीवन की विस्तार को जो बढ़ाया, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் குடும்ப ஆசீர்வாதமும் தந்து உங்களை உயர்த்துவது நிச்சயம். वैसे ही आपका संसार का जो आशीर्वाद और आत्मिक आशीर्वाद और आपका परिवार में भी आशीर्वाद वो देकर आपको बढ़ा देगा। आमीन बोलेंगे। முகவரி அற்றவர்களை போல இருக்கிற உங்களை எப்படி யாபேஸ் முகவரி அற்றவனா இருந்தான், ஆனால் அவனுடைய பெயரில ஒரு நகரத்தையே உருவாக்குனது போல உங்களையும் ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த வல்லவர் என்பதை மறந்து போகாதீர்கள். उनका सरनाम भी पता नहीं चला, उनका लोग मान भी नहीं दिया था, वो अकेला था। उनको ईश्वर बड़ा नाम देकर उनका नाम में एक निवास स्थान ईश्वर बना दिया। நம்ம ஆண்டவர் உயர்த்துற ஆண்டவர், हमारा परमेश्वर ऊंचा करने वाला परमेश्वर है। நம்முடைய ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், हमारा ईश्वर बढ़ोतरी देने वाला परमेश्वर, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் கனப்படுத்துகிற ஆண்டவர். हमारा ईश्वर है जो विश्वास और प्रेम प्रभु से किया है उनको सम्मान करने वाला है। நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்றேன். मैं आपको भविष्यवाणी के रूप में कहता हूँ। உங்க விசுவாசத்தை பார்த்து மெச்சு கொண்டேன், मैं आपका विश्वास देखकर मैं आनंदित हुआ। உங்க பிரயாசத்தை பார்த்து மெச்சு கொண்டேன். आपका जो मेहनत देखकर मैं आनंदित हुआ। பாருங்க, அடுத்த வருடம் நாங்கள் வருவதற்குள்ள தேவன் அநேகருடைய வாழ்க்கை தரங்களை மாற்றி உங்களை உயர்த்த போவது நிச்சயம். आने वाला वो साल में मैं आऊंगा, तब जो आपका प्रेम और आपका विश्वास को देखकर आपका जीवन का परिस्थितियों को ईश्वर बदल देगा। आमीन बोलेंगे। இது எப்படி நடக்குன்னு கேக்குறீங்களா? कैसा हो सकता है, ऐसा आप सोच सकते हो। நம்ம ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும். हमारा परमेश्वर के लिए एक क्षण भी बहुत है। யோசேப்ப ஒரே நாள் இரவுல அந்த அடிமையின் கைதியின் வஸ்திரத்திலிருந்து மாற்றி ஒரே நாள்ல பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினார். बाइबल में लिखा है यूसुफ का जो बंदीवास में था, उनका बंदीवास से ईश्वर एक ही दिन में उनको छुड़ा कर उनको अधिकारी बना दिया मिस्र में। இந்த காஞ்சி போன ஆரோனுடைய கோல்ல ஒரே ராத்திரியில ஜீவனை வர வச்சு துளிர்க்க வச்சு பூக்க வச்சு ஒரே இரவுல வாதுமை பழங்களை கொடுக்க வைக்க என் ஆண்டவரால் முடியுமானால் உங்கள் வாழ்க்கையையும் அப்படியே ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். जो जैसे आरून का लकड़ी को ईश्वर उसमें से जड़ और फूल और फल निकलने के लिए जो ईश्वर अद्भुत काम किया, वैसे ही एक ही रात में वो बहुत कुछ काम कर सकता है। वैसे ही आपका जीवन भी बदल जाएगा। आमीन बोलेंगे। ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன். मैं आपके लिए मेरा 5वां उम्र में वो मर गया।
கிட்டத்தட்ட நாங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். हमारा जीवन का परिस्थिति लगभग ऐसा था, हमारा सारे परिवार का लोग हमको छोड़ दिया. இயேசு எங்க வாழ்க்கையில வந்த பிறகு எங்க கஷ்டங்கள் எல்லாம் மாத்தி இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டாந்து இந்த இடத்துல 2500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நிறுத்தி வச்சிருக்கிறாரு. परंतु परमेश्वर जब आया था तब हमारा जीवन में जो कुछ समृद्धियां नहीं था वो समृद्धियों को ईश्वर लाया. इसी का कारण हम अभी 2500 किलोमीटर लंबा सफर करके आकर आपका आगे गवाही का रूप में खड़े हैं. நல்ல வாழ்க்கைய, நல்ல கல்விய, நல்ல எதிர்காலத்தை, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். अच्छा जीवन और अच्छा पढ़ाई और अच्छा सेवकाई ईश्वर मुझे ये विश्वास में दिया है. இப்படியே பாருங்க, நீங்க ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல வச்ச அன்பை புடிச்சிட்டு அதுல வளர்ந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். वैसे ही आप भी जो प्यार प्रेम और विश्वास प्रभु से रखा है उसमें आगे बढ़ते ही चलो तो आपका जीवन में भी ऐसा ही ईश्वर बदल देगा. அப்படியே எழுந்து முழங்கால் படியிடுவோம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். हम सारे लोग घुटन में आएंगे और प्रार्थना करेंगे. मैं आपके लिए प्रार्थना. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வர போகுது. प्रभु का सामर्थ्य आपका ऊपर आएगा. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வர போகுது. आशीष आपका जीवन में आ जाएगा. எல்லாம் நெடு முழங்கால் படியிடுங்க. घुटन में सीधा हुआ घुटन में आएंगे. விட முடியாத பாவ வாழ்க்கையிலிருந்து, जो कुछ पाप का विचार है छोड़ नहीं सकता वो சாப கட்டுகளிலிருந்து, श्राप का बंधन से, தரித்திரத்தின் கட்டுகளிலிருந்து, दरिद्रता का बंधन से, வியாதிகளின் கட்டுகளிலிருந்து, बीमार का बंधन से, பிசாசின் கட்டுகளிலிருந்து, शैतान का बंधन से, அடிமை மனநிலையிலிருந்து, वो जो गुलामीगिरी का बंधन से, மூட பழக்க வழக்கங்களிலிருந்து, जो अंधश्रद्धाओं से ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். ईश्वर आपको छुड़ाने वाला है. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உங்க மேல இறங்க போகிறார். प्रभु का सामर्थ्य आपका ऊपर आ जाएगा. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் உங்க மேல இறங்க போகிறார். आत्मा आपका ऊपर आ जाएगा. நீங்க இப்ப கண்ணை மூடி இருக்கிற வேளையில ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். आप आंख बंद करते रहते हो तब पवित्र आत्मा आपका ऊपर आ அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. आप आपका वो लोग ऊपर आप दया करना. அப்பா, கட்டுகளை உடைக்கிற உம்முடைய வல்லமை உங்கள் பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. बंधन को तोड़ने वाला आपका सामर्थ्य इनका ऊपर आना चाहिए. பாவ கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது. आपका बंधन को तोड़ने वाला आपका पवित्र लहू का सामर्थ्य आज उतरे आवे आवे. சாப கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இந்த பிள்ளைகள் மேல. आपका बंधन को तोड़ सकता है ऐसा सामर्थ्य आने दो प्रभु. எல்லா வியாதிகளின் கட்டுகளை, பலவீனத்தின் கட்டுகளை, தரித்திரத்தின் கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். और बीमार और श्राप और दरिद्रता को जो उत्पन्न करने वाला जो बंधन है इनको ईश्वर आज ही तोड़ डालना और छुटकारा देना. அப்பா, உம்முடைய அக்கினி எரியட்டும். प्रभु जी आपका आग यहाँ அப்பா, உம்முடைய அக்கினி எரியட்டும். आपका